அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பேலன்ஸ்டு மீலை தான் சமைக்க போகிறோம். எப்பயும் போல் ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சாதம் வைக்க போகிறேன். குக்கரில் வடித்து சாதம் செய்ய போகிறேன். இதை நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம குக்கரில் நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறோமோ அதை எடுத்து நல்லா அலசிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியதுதான். ஃபஸ்ட்டே சாதம் வைக்கும்போது சாதம் அது பாட்டுக்கு கொதிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் செய்யும் போது கரெக்டாக இருக்கும். நேற்று ஈவினிங்கில் நிறைய டைம் கிடச்சிச்சு. ஈவினிங்கே முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கே க்ளீன் பண்ணி சமைக்க மாட்டேன். ஏன்னா அப்போதைக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதனால முன்னாடி நாள் ஈவினிங் தான் இந்த மாதிரி கீரை ஆயிடுறது, அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணுவேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் 5 டம்ளராக தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியே கொதிக்க விட போகிறேன். எதுக்கு நம்ம சட்டியில் வச்சு வடிக்காமல் இந்த மாதிரி குக்கரில் வச்சு வடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சட்டியில் வைக்கும்போது ரொம்ப டைம் ஆகும் வடிக்கிறதுக்கு. குக்கரில் வச்சு நம்ம அப்படியே சாதம் சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா அதுலேயே அந்த வடித்த சாதம் தங்கிரும், கலோரி அதிகமாகிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கர்லேயே வடித்து செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம், கேஸ் எல்லாமே மிச்சமாகும். குக்கரோட கேஸ்கட் மட்டும் போட்டுட்டு விசில் சேர்க்காமல் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். நெல்லிக்காவை நிறைய கருவேப்பிலை போட்டு ஜூஸ் போடணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக அந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்படின்றதையும் காமிப்பேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரிக்க போகிறோம். முருங்கைக்கீரை ஃபைபர், அதில் ப்ரோட்டீனுக்காக பார்த்திங்கன்னா அந்த முட்டை சேர்க்கும் போது ஃபைபரும் ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் அதை பொரிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பழைய மீன் குழம்பு இருக்குது. இதை இன்றைக்கி காலி பண்ணி ஆகணும். அதனால் பார்த்திங்கன்னா இதையுமே வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கான லஞ்ச் ரொம்ப பேலன்ஸ்டாக முடிய போகுது. இது எப்படி குயிக்காகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கிழங்கா மீன் குழம்பு. குழம்பு மீனை விட பொரியல் மீன் தான் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் அதில் மீன் பெருசாக இல்லை. அந்த குழம்புக்காக தான் அந்த குழம்பு வச்சுருக்கேன். மீன் பொரிக்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதையுமே இன்றைக்கி பொரித்து காலி பண்ணிடணும். இந்த முருங்கைக்கீரையில் பெருசாக எந்த அழுக்கும் தூசியும் இல்லை. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பிடுங்கணும். மற்ற கீரைலாம் 4-5 தடவை கழுவணும், அப்போ தான் மண் ஃபுல்லாமே வரும். இது சும்மா அரிசி தண்ணியில் மட்டும் அழைச்சிருக்கிறேன். பெருசாக கழுவ தேவையில்லை, அந்தளவுக்கு அழுக்கு இருக்காது, மண்ணெல்லாம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த கடையில் தான் நான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம். கீரைக்கு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகாய் 2 நல்லா பிச்சு போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி இதுலேயே தேவையான அளவு உப்பையும் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடணும். குக்கரில் சாதம் வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இப்போ விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் கணக்கு வச்சுக்கிறணும். விசில் போடாமல் 5 நிமிஷம் லைட்டாக விசில் வர்றது மாதிரி அந்த இதுலேருந்து ஏர் வந்ததுக்கு பின்னாடி விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கணக்கு வச்சு விசில் போட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் அந்த விசிலை அடங்கினதுக்கு பின்னாடி எப்படி வடிக்கணுன்றதை காமிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா இதில் கீரை சேர்த்துருக்கிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் எவ்வளோ தான் ஹெல்த்தின்னு நம்ம பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா அது சில பேருக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்காது. நல்லா குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மோர் கலந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆல்ரெடி புளிப்பாக இருக்குது இல்லையா, அதில் மோர் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ரீலில் தான் பார்த்தேன், இந்த மாதிரி மோர் கலந்து குடித்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி அதிலே கோடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த நெல்லிக்காயிலே அதிலே கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக கட் ஆகும், நிறைய வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பேருக்கு 2 நெல்லிக்காய்ன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுருக்கேன். 4 பேருக்கு நான் இந்த ஜூஸ் போட போகிறேன்.
நீங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஜூஸ் எல்லாம் போடாமல் தாராளமாக ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுக்கலாம். 2 வந்து சாப்பிட முடியாது. அதுவும் பசங்க வந்து 2 நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு சாப்பிட்றது கஷ்டம். 2வது இந்த நெல்லிக்காய் கூட நிறைய கருவேப்பிலை சேர்த்து நான் வந்து ஜூஸ் போடுவேன். அதுவுமே பார்த்திங்கன்னா பெனிஃபிட் தானே நம்மளுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நாங்கள் குடிக்கிறோம். இதில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். அது கூட சின்ன இஞ்சி துண்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய வடிகட்டியில் 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிழிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு 1/2 டம்ளர் அல்லது சின்ன டம்ளரில் 1 டம்ளர் இருந்தாலே போதும். நிறைய தண்ணி ஊற்றி நிறைய ஜூஸ் குடிக்கிறதுக்கு இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக பிழிஞ்சு நம்ம குடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால இதில் வந்து கொஞ்சமாக மோர் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு வந்து நல்ல சாதம் வந்து நம்ம அப்படியே இறக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா சாஃப்டாக வந்து வெந்துருச்சு. இதில் தண்ணி இருக்கும், அதை வந்து வடிக்கணும். வடிக்கிறதுக்கு இதே மூடியவே வந்து இந்த கேஸ்கெட்டை மட்டும் கழட்டிட்டு அப்படியே மூடி வச்சு வடிச்சிட வேண்டியது தான். இப்போ கீரையிலேருந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம தேங்காய் பூ போட்டோ அல்லது பாசிப்பருப்பு போட்டோ கூட்டு வைப்போம் இல்லையா, அதை விட இந்த முட்டை போட்டு வைக்கும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அந்த முருங்கைக்கீரை. மற்ற கீரையை விட இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுவும் இந்த முட்டை சேர்த்துறோம் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். எங்கள் வீட்டில் 4 பேருக்கு செய்கிறனால 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் கூட முட்டை சேர்த்து பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு முட்டை சேர்க்குறோமோ அந்தளவுக்கு. முட்டை சேர்த்தோன்னே குயிக்காக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொரியல், சாதம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக சாப்பாடு எடுத்து வைக்கும் போது மீன் குழம்பையும் சூடு பண்ணிவிட்டு மீனையும் பொரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு எப்போ வச்சாலும் 2 நாளைக்கு சேர்த்த மாதிரியே நான் வச்சுருவேன். மீன் வறுவலும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வைக்கும் போது அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்பயுமே அந்த மீல் பிளான் எழுதும் போதும் பார்த்திங்கன்னா 2 நாளைக்குமே மீன் குழம்பு, மீன் வறுவல் சேர்த்து எழுதிட்டு பொரியல் மட்டும் தனியாக எழுதியிருப்பேன். என்னோடய மீல் பிளான் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம குக்கரில் வடித்தோம் இல்லையா, அந்த சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சில அரிசியெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரிசியெல்லாம் நம்ம வடிக்கிறதுக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி மெத்தடில் குக்கர்லேயே நம்ம வடித்து எடுத்துக்கலாம். எல்லோரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நெல்லிக்காய் ஜூஸையுமே குடித்தாச்சு. கூலிங்கெலாம் இல்லாமல் நல்லா ஐஸ் வாட்டர்லாம் இல்லாமல் தான் நான் வந்து போடுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு குடிக்கலாம். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஈஸியான மெனு நம்ம சேனல் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.